திருமணம் செய்ததை மறைத்து பெண்ணை ஆசை வலையில் வீழ்த்தி நகை பணம் பறித்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மீது கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார். திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது மனைவி சித்ரா. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழும் சித்ரா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருச்சியில் உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். அதே அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரும் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். திருமணமான மனோஜ் தனக்கு திருமணமாகவில்லை என கூறி சித்ராவிடம் நட்பாக பழகி வந்துள்ளார். நாளடைவில் அது காதலாக மாறி இருவரும் நெருங்கி பழகியுள்ளனர். இந்நிலையில் இருவரும் வேலை பார்த்து வந்த ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மனோஜ் தனியாக அலுவலகம் ஆரம்பித்து தொழில் செய்யலாம், அதற்கு பணம் இல்லை என சித்ராவிடம் கூறியுள்ளார். அதற்கு சித்ரா தன்னிடம் இருந்த 3 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்தை மனோஜிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் மனோஜுக்கு திருமணமானது தெரிய வரவேதான் கொடுத்த பணம் நகைகளை திரும்ப கேட்டு உள்ளார். அதற்கு பணம் நகைகளை தர முடியாது என மனோஜ் அவரை மிரட்டியுள்ளார். தொடர்ந்து சித்ரா மற்றும் மனோஜ் ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை வெளியிடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து சித்ரா கொள்ளிடம் காவல் நிலையத்தில் மனோஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாகவும் நகை பணங்களை வாங்கி கொண்டு திரும்ப தரவில்லை எனவும் புகார் அளித்துள்ளார். இது குறித்து கொள்ளிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக இன்று காலை 10 மணிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சித்ரா, மனோஜ்ன்றவர் ஒருத்தர், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ஆஃபீஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, போயிட்டு தான் இருந்துச்சுங்க சார். அதை விட்டு நாங்கள் வேறு ஆஃபீஸ் தனியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைனால வெளியில் வந்தோம் சார். வெளியே வரும்போது அவர்கிட்ட பணம் அமௌண்ட் இல்லாத காரணத்தினால அவர் இப்போதைக்கு வேணானார். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு நான் வச்சு மெயின்டைன் பண்ணி தரேன், நீங்கள் அதில் ஓனராக இருங்கன்னு சொல்லி சொன்னேன் சார். நாங்கள் 2 பேருமே அதுலேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்து நம்பர் 1 டோல்கேட் பக்கத்தில் மாருதி நகர் பக்கத்தில் கலை காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டோம் சார். அதில் வந்து ஸ்ரீ சாய் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் பேரில் ஆரம்பித்தோம். அவரோட பேரில் ஆரம்பித்து கம்பெனி நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து எனக்கு ஆஃபீஸ் ஸ்டாப்பாக ஒரு இது போட்டார். நான் ஆஃபீஸ் ஸ்டாப்பாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் டைரக்டர் கோடு ஒன்று கொடுத்து இதில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம், இடம் விற்கலாம். இடம் விற்கும் போது எங்களுக்கு 18% வந்து அமௌண்ட் கிடைக்கும். அந்த எவ்வளோக்கு இடம் விற்கிறோமோ அதுலேருந்து 18% அந்த அமௌண்ட் வரும். அது மூலயமா போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸ் ஒரு 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லைங்க சார். நான் வந்து கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என் பிள்ளை 2வது பிள்ளை 6 மாதத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சுட்டார். கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம். 13 வருஷமாக நான் தனியாக தான் சார் என் பிள்ளைங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து அவருக்கு தெரியும், மனோஜ்ன்றவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு என்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் கல்யாணம் ஆகலைன்னு என்கிட்ட சொல்லிட்டு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 2 பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது நான் வந்து வேணாம், இதெல்லாம் ஒத்து வராது, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது, எனக்கு லாஸ்ட் வரைக்கும் 2 பிள்ளைங்களை வச்சு பார்த்து நான் வளர்த்துட்டு போகிறேன், இந்த ஐடியா எனக்கு கிடையாது நான் சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டேன் சார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் 2 நாளாக லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தேன். இவர் எங்கள் அம்மா செல்லுக்கு ஃபோன் அடித்து உங்கள் பொண்ணுகிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். என் ஃபோனுக்கு அடிக்கும் போது நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன், ஃபோனை எடுக்கலை. எங்கள் அம்மா செல்லுக்கு ஃபோன் அடித்து உங்கள் பொண்ணுகிட்ட கொடுங்கன்னாரு. எங்கள் அம்மா என் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னதுனால, இல்லை உங்கள் பொண்ணை வேலைக்கு வர சொல்லுங்கள், ஏன் வரலன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சு, தெரியலப்பா பொண்ணை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பேசலை. அப்புறம் 2 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கே நேரடியாக வந்தாங்க சார். நேரடியாக வீட்டுக்கு வந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, இல்லை நான் வரலை, எனக்கு எது ஒத்து வராது, நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இல்லை நீ வா, நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி நான் இதை பார்த்துட்டு சரி நான் ஆஃபீஸ் போனேன் சார். ஆஃபீஸ் போய் 2 நாள் என்கிட்ட நல்லா தான் பேசினார், நார்மலாக பேசினார். சரி ஏதோ பேசிட்டாரு, இதுக்கப்புறம் தப்பாக நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக நான் வேலை பார்த்துருந்தேன் சார். ஒரு 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் யாருமே இல்லை ஆஃபீஸில், எல்லோரும் ஆஃபீஸ் மூடிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் ஒர்க் இருக்குது இரு, நான் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கொடுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக இருந்தேன் சார். இவர் என்ன பண்ணார், டக்குன்னு வெளியே போகிற மாதிரி போய் சட்டரை இழுத்து விட்டார் சார். சட்டரை இழுத்து விட்டு உள்ளே வந்து என்னோடய புடவையை பிடிச்சி இழுத்து என்னை பலாத்காரம் பண்ணார். என்னை ஏன் விட்டுரு அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ தூரம் பேசினேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வலுக்கட்டாயமாக பலாத்காரம் பண்ணி விட்டு இருந்தார், தப்பாக இருந்துட்டு. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப அழுதுட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன், நான் அதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்
அப்படின்னு சொல்லி இல்லை நான் உன்கிட்ட இப்படி இருந்தால் தான் நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு தேவையில்லாமல் பண்ண நான் இப்போயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் வந்து உன்னை தப்பாலாம் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற வசதி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை இது பண்ணிட்டாரு சார். நானும் இதை வச்சு சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் சார். எனக்கும் லைஃப்பில் இப்படி இல்லை, சரி இதனால் கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விட்டேன் சார். இதை வச்சு அடிக்கடி நாங்கள் வெளியே போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நல்ல ஒரு பழக்க வழக்கம் போயிட்டு இருந்துச்சு. நானும் இது மாதிரி இருந்தேன் சார். இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய செயின் 1.5 பவுன் நகையை அவருக்கு நான் கொடுத்துருந்தேன் அடகு வைக்க. அப்போ அதை வாங்கி அடகு வச்சுருந்தார். இதுக்கப்புறம் முன்னாடியே இந்த அமௌண்ட்டு 18% எனக்கு வரதில் நான் 6 ஃப்ளாட்டு முன்னாடி ஒவ்வொன்றா 2 சேல்ஸ் பண்ணேன். அதுலேருந்து வர கமிஷன் காசை என்கிட்ட பணமாக கையில் கொடுத்தாரு. நான் அதை வந்து எனக்கு பணம் வேணாம், ஏன்னா நான் பணத்தை வாங்கினா நிறையா கடையெல்லாம் கொடுத்துறேன், நான் இன்னொரு செயினாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துறையூரில் போய் நாங்கள் செயின் எடுத்தோம் சார். நானும் போனேன். போய் எனக்கு பார்த்து அந்த செயின் பிடிச்சிருந்த வசதி தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த 2 பவுன் செயின் நான் கழுத்தில் தான் போட்டிருந்தேன். அதை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்காக பணம் வேணும்னு சொன்னோன்னே அவரும் அவரோட இன்னொரு கூட டிரைவரும் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. நான் பக்கத்தில் இருக்க கடையில் கொண்டு என்னோடய பேரில் நான் 2,05,000 அடகு வச்சுட்டு வந்து கொண்டு வந்து அந்த படத்தை கொடுத்தேன். எங்கள் வீட்டில் தான் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்க. அவங்க முன்னாடி தான் எங்கள் ஓனருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க முன்னாடி நான் அமௌண்ட்டை கொடுக்கும் போது இவங்க வாங்கிட்டு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கிடையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயமே எனக்கு தெரியாது. இவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க ஒய்ஃப் இருக்காது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்து நான் கேட்டு சண்டை போட்டப்போ என்னை வந்து ஏன் இப்படி சண்டை போகிறேன்ட்டு நான் நிறுவனமாக அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோவை நான் வெளியே விட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் ஏன்னா இப்படிலாம் சொல்கிறேன்னு உன்னை நம்பி தானே இப்படி பண்ணேன், எதுக்கு இப்படிலாம் என்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி கேட்டேன். நான் ட்ரெஸ் இல்லாத ஃபோட்டோவும் நான் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசினார். நான் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாள் என்னை அசிங்கமாக பேசினார், வீடியோ இருக்க மாதிரி என்னை பேசினார். நான் வந்து என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டப்போ மனோஜ் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்கான், நீ வந்து என் கூட தப்பாக இருக்கணும் சொல்லி என்னை கேட்டார். நான் வந்து அதை எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அவரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை பற்றி தப்பான வீடியோலாம் அனுப்பிச்சி விட்ருக்கியாம்மா, எதுக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சி விட்டேன்னு கேட்கும் போது அப்படி தான் அனுப்பிச்சி விடுவேன், அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட போ, நீ என்ன ரொம்ப இதாக அப்படி இப்படின்னு சொல்லி நான் அசிங்கமாக பேசுகிறேன். இதுக்கெல்லாம் இந்த நிறுவன ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்ருவேன், அதையும் தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். 2 பிள்ளைங்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன். இதுக்கு முன்னாடி 5,000 10,000 எவ்வளவோ அமௌண்ட் கொடுத்து அந்த ஆஃபீஸ்க்காக நான் 2 லட்சம் பக்கம் என் கையில் இருந்த அமௌண்ட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்து அந்த வட்டி காசை கூட நான் தான் சார் கட்டிகிட்ருக்கேன். நான் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோவை என்னை வெளியே விட்டேன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட என்னோடய ஃபோட்டோவை அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவர் அந்த ஃபோட்டோவை என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டு 2 பேரும் அசிங்கமாக என்னை பற்றி பேசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேவலமாக பேசுகிறான். அவங்க பேசின எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குங்க சார். இது சம்மந்தமாக நான் கொள்ளிடம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஐஜி சார்ட்டையும் டிஜி ஆஃபீஸ்லேயும் 3 பேர்த்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் இல்லைங்க சார். எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தர மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்கள் புகார் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மனோஜ் உங்களை ஏதாவது மிரட்டினாரு? ஆமாம் சார், புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு என்னை வந்து அசிங்கமாக பேசி என் கூடயும் வான்னு சொல்லி படுக்க தப்பாக கூப்பிட்றாங்க சார், ரூம் போடவான்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் அவரோட ஃப்ரெண்டு விக்கின்றவர் சென்னையில் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டு விக்னேஷ்ன்றவர், அவர் பேசின ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குங்க சார். மாதிரி எனக்கு கேவலமாக இருக்குது. எனக்கு அந்த நிறுவன ஃபோட்டோவை வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது ஆமாம் நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றாரு. நான் உன்னோட ஒய்ஃப் கல்யாணம் ஆச்சுன்றியா, அவங்க கூட இருந்தது நீ யாருக்காவது அனுப்பிச்சி விடுவியான்னு நான் சொல்லி கேட்டதுக்கு அதை எப்படி அனுப்பிச்சி விடுவேன், நானும் இருக்க ஃபோட்டோ தான் நான் இப்போயும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அசிங்கமாக சொல்கிறாங்க. எனக்கு இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் வெளியே போச்சுன்னா நான் ஏதாவது செஞ்சுட்டு செத்துருவேன் சார். என்னால் முடியலை. என் பிள்ளைங்கள்ட்ட பேசாமல் எங்கள் அப்பா மட்டும் சொல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு தான் சார் அவர் சொல்கிறாரு, நான் அப்படி தான் அனுப்பிச்சி விடுவேன், நீ என்கிட்ட நகை பணத்தை கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வசதான் அப்படி பண்ணுவேன், நீ என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணால் நான் இதை விட உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவேன்றார். அந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குங்க சார்.
நீங்கள் பணம் காவல் கேட்கலனாக்கா நிலையத்துல நீங்க புகார் கொடுத்ததுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இன்ன வரைக்கும் எதுவும் எடுக்கவே இல்லைங்க சார். நீ வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீன்னா நல்லது. அப்படிலாம் பண்ணினா இப்போ ஒன்றை இன்னும் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துவேனோ அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்கிறாங்க சார். சரி.